வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேங்கோ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி மேங்கோஸ்க்கு நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோடு சேர்ந்த ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான மேங்கோ பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம மேங்கோ பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு நல்லா இனிப்பாக இருக்க மாம்பழம் ஒன்று எடுத்திருக்கேன். இது ஒரு மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 சுற்றுலேயே இது நல்லா அரைஞ்சிரும். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கப் சேமியா சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரோஸ்டட் சேமியா சேர்த்தாலும் சரி, இல்லை நார்மல் சேமியா சேர்த்தாலும் சரி, எதுனாலுமே பாயசம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு இப்போ இது கூட 2 கப் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த சேமியா இந்த பால்லையே நல்லா வேகட்டும் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா நல்லா வெந்துருச்சு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கூட செம்ம சாஃப்டாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படின்ட்டு கிடையாது. நம்ம மாம்பழத்தோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பாயசத்தை பொறுத்த வரைக்கும் பால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன்னா நம்ம மேங்கோ பேஸ்ட் சேர்க்கும் போது பால் ரொம்ப திக்காகிடும். அப்போ இந்த பாயசம் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வராது. ஸோ பால் கொஞ்சம் நிறையா சேர்த்தா தான் நம்ம கடைசியாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சர்க்கரை கரைஞ்சாலே போதும். இது ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ட்டு இல்லை. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா சூடாக இருக்குது. இந்த சூட்டோட நம்ம மேங்கோ பேஸ்ட் சேர்க்கக்கூடாது. சில சமயம் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா இதை ஆற வச்சுருங்க. ஒரு வார்ம் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம மேங்கோ பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது அந்த கொதி நிலைமையிலேருந்து சூடு கம்மியாயிடுச்சு. கொஞ்சம் வார்மாக இருக்கணும். கை பொறுக்கிற சூடில் இருக்கணும். இப்போ இதில் மேங்கோ பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு ஆற வச்சுட்டும் சேர்க்காதீங்க. கொஞ்சம் அது வெதுப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பாயசத்துக்கு நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை அவ்வளோவா எடுக்காது. ஆனால் ட்ரை நட்ஸை நம்ம க்ரஷ் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி சேர்த்துக்க போகிறேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது எடுத்து சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ, கொஞ்சம் ட்ரை நட்ஸ் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான மேங்கோ பாயசம் ரெடி ஆகிடுச்சு. மேங்கோ பாயசமா, இதை நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்காக தான். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் என்ன, மாம்பழம் வாங்கும் போதெல்லாம் பாயசம்தான். நீங்களும் இந்த சூப்பர் ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.